வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்தோட எலிமினேஷன் ப்ராசஸில் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. அதே மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி இன்னொரு ட்விஸ்ட்டை வந்து சொல்கிறாரு விஜய் சேதுபதி சார். அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எலிமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி சார் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு, இந்த பர்டிகுலர் சீசனோட பாதி சீசன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் பாதி சீசன் பாக்கி இருக்குது. ஸோ தட் இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனில் ஒரு மாற்றம் வேணும், அந்த மாற்றம் இருந்தால் உங்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஸ்டோர் ரூமில் ஒரு விஷயம் இருக்குது, போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவை சொல்கிறாங்க. சௌந்தர்யாவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம்லேருந்து அதை எடுத்துகிட்டு வராங்க. அதை மறைச்சி தான் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ குட்டியான அந்த பர்டிகுலர் குட்டியான இருந்தது, அது வந்து எதுக்காக கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் வந்து எல்லாத்தையுமே வந்து கேட்குறாங்க. அருண் வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற வண்டி சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கேர்ள்ஸ் டீம் வந்து டக்குன்னு பாயிண்ட் பிடிச்சிருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு மாற்ற போகிறோமா சார் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, ஆமாம் அதே தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கேர்ள்ஸ் டீம் வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, கிச்சன் அண்ட் தென் ஸ்டோர் ரூம் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் இனிமேல். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தினால ரொம்பவே ஹாப்பியாகி லைக் பாய்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக இருப்பாங்க. கேர்ள்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக துள்ளி குதித்து விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நம்மளை டாஸ்க் பண்ணால் தான் இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளை வச்சு பண்ணானுங்க. இனிமேல் நம்ம அவங்கள வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செம ஹாப்பி மூடுக்கு போயிட்டாங்க. பாய்ஸ் டீம் வந்து செம சைலண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் தென் ரஞ்சித் சார்லாம் வந்து எந்திருந்து பார்த்து என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி அவர் வந்து ஷாக்கில் இருந்தார். ஸோ ரஞ்சித் சார் அண்ட் தென் பாய்ஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டிலாக இருந்ததுன்னே சொல்லலாம். ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணல. ஏன்னா டபுள் பெட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, சாரி சிங்கிள் பெட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க ஹாப்பியாக இல்லை. ஸோ பாய்ஸ் டீம் கிட்ட விஜய் சேதுபதி சார் கேட்குறதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் டீம்கிட்ட வந்து கேட்குறாரு, ஏன் இவ்வளோ ஹாப்பியாகிறீங்க அப்படின்றதுக்கு. ஆமாம் சார், எங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வரப்போது, நாங்கள் டாஸ்க் கொடுக்க போகிறோம், அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சிங்கிள் பெட்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கீழே கூட படுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்லுவாங்க. பாய்ஸ் டீம்கிட்ட கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சார் அவங்க வந்து எந்தளவுக்கு வந்து கிரிஞ்சாக இல்லாமல் ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க அப்படின்றத நாங்கள் பார்க்க தானே போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சைடும் வந்து மீசையில் மண் ஒட்டாத மாதிரி அவங்களும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் ரஞ்சித் சார்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது நடக்கும்னு தெரியும், ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு டைமும் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் இப்போ நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்வாப், அதாவது இப்போது வீடே ஸ்வாப் ஆக போகுது. பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ் டீம் இருந்த சைடுக்கும், கேர்ள்ஸ் டீம் வந்து பாய்ஸ் டீம் இருந்த சைடுக்கும் வந்து போகிறாங்க. ஸோ தட் கேம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாறப்போதா, இல்லை வந்து பழிவாங்கும் நோக்கத்தோட நிறைய விஷயங்கள் நடக்க போதா அப்படின்றத நம்ம அப்கமிங் வீக்கில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்வாப்னால என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மாறுது வீட்டுக்குள்ளே அப்படின்றத அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.